Exercise 1.5. First sum என்னது? Solve the following system of linear equations by the Gaussian elimination method. Given linear equation கொடுத்திருக்காங்களா 3 equations. இது matrix formula எழுதுறோம். Matrixல first linear equationsல உள்ள coefficient எழுதுறோம். X ஓட coefficient 2, Y ஓட coefficient -2, Z ஓட coefficient 3. And X ஓட coefficient 1, Y ஓட coefficient 2, and Z ஓட coefficient -1. Y ஓட X ஓட coefficient 3, Y க்கு -1, Z க்கு 2. So இங்க நம்ம X, Y, Z எழுதிக்கிறோம். Which is equal to right side. Equivalent க்கு right side இருக்கிறது என்னது? 2, 3 and then 1. இந்த மேட்ரிக்ஸ் ஓட வந்து என்ன ஃபார்ம்ல இருக்கு? Ax equal to B ஃபார்ம்ல இருக்கா? So the argument matrix is argument matrixனா A, B is A, B. A matrix என்னது? இந்த மேட்ரிக்ஸ் எழுதிட்டு and then B இந்த காலம் இதே சேர்த்து எழுதிடலாம். ஸோ நமக்கு இந்த மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலண்ட் இது கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஈக்குவலண்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இந்த 3 டேர்ம்ஸ் லாஸ்ட் ரூல் இந்த 3 டேர்ம்ஸையும் ஜீரோவாக மாற்றணும். ஸோ ஜீரோவாக மாற்றுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் ரோவையும் சேஞ்ச் பண்ணிடுறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் A11 இருந்துச்சுன்னா நமக்கு சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். அதனால தான் ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் ரோவையும் ரீப்ளேஸ் பண்ணி எழுதியிருக்கோம். R1 to R2, R2 to R1 நம்ம மாற்றி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணியிருக்கோம்? R1 அப்படியே எழுதிட்டு அண்ட் தென் ரோ 2 வந்து R2 minus 2R1. R2 ஃபர்ஸ்ட் எழுதிட்டு R1க்கு கூட -2 ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். R1 கூட -2 மல்டிப்ளை பண்ணால் 1 into -2 -2, 2 into -2 -4, -1 into -2 2, and 3 into -2 6. இங்கே ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? 2 minus 2 0 ஆயிரும். and then -2 -4 -6, 3 plus 2 5, 2 minus 6 equal to -4. Next R3 implies R3 minus 3R1. R3 வந்து அப்படியே எழுதியாச்சு. இந்த இருக்க R3 அப்படியே எழுதிட்டு 3 into R1, 3 into R1, R1 கூட 3 மல்டிப்ளை பண்ணி எழுதணும். -3. So -3 -2 into -3 equal to -6, -1 into -3 equal to +3, 3 into -3 equal to -9. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 0 -7 5 -8 இதெல்லாம் அப்படி எழுதிரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் அடுத்து என்ன பண்ணணும்? இந்த டேர்மை வந்து எலமெண்ட்டு ஜீரோவாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா R2 கூட 7 மல்டிப்ளை பண்ணணும். இந்த R3 கூட 6 மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும்னா சப்ராக்ட் பண்ணணும்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ R3 implies 6 into R3 minus 7 into R2. R3 கூட 6 மல்டிப்ளை பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ரோ கிடைக்கும். -7 R2 மல்டிப்ளை பண்ணா செகண்ட் ரோ கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணனா 0 0 -5 -20. ஸோ R3 மாற்றியாச்சு. இந்த எலமெண்ட்டை ஜீரோவாக மாற்றியாச்சு. The above matrix is in the form echelon form. Now writing the equivalent equation. இதை வந்து ஈக்குவேஷனும் மேட்ரிக்ஸாக எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் எழுதும்போது ஃபர்ஸ்ட் ஒன் இதுதானே A மேட்ரிக்ஸ் எடுத்தோம். ஃபர்ஸ்ட் 3 rows and 3 columns 3 cross 3 மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. அண்ட் XYZ பொறுத்து இருக்கிறதுனால மேட்ரிக்ஸ் XYZ அண்ட் தென் லாஸ்ட் உள்ளது B மேட்ரிக்ஸ் அதையும் எழுதியாச்சு. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க இந்த மேட்ரிக்ஸை ஈக்குவலண்ட் ஈக்குவேஷன்ஸாக மாற்ற போகிறோம். அப்போ ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் X ப்ளஸ் 2 இருக்கா. ஸோ 2Y minus Z ஈக்குவல் டு ரைட் சைடில் ஃபர்ஸ்ட் ரோ என்ன இருக்குது 3 அண்ட் தென் நெக்ஸ்ட் விச் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 1 எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ 6 வந்து Y டேர்மில் இருக்குது. ஸோ -6Y this 5 into Z equal to +5Z which is equal to -4. Next last row வச்சு எழுதும்போது -5 into Z equal to -20. So Z equal to -20 by -5. இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு Z வேல்யூ 4 கிடைக்கும். நெக்ஸ்ட் சப்ஸ்டியூட் Z equal to 4னு ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2ல் Z பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 5 into 4 வந்து 20. ரைட் சைடில் போகும்போது -20 ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா -24. இப்போ -6 கீழே கொண்டு வந்துட்டு ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ 6ஐயும் 24ஐயும் கேன்சல் பண்ணால் நமக்கு Y equal to 4 கிடைக்கும். இப்போ Z2 Yயும் கண்டுபிடிச்சிட்டோமா.
ஸோ இந்த 2 டேர்மே கொண்டு போய் yல வேல்யூ ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு x வேல்யூ கிடைச்சிரும். ஸோ z ஈக்குவல் டு 4 y ஈக்குவல் டு 4 இன் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது x பிளஸ் 2 இன்ட்டு y ஸோ 4 மைனஸ் 4 ஈக்குவல் டு 3. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 4 கிடைக்கும் which is equal to 3. இதை ரைட் சைடு கொண்டு வந்தோம்னா 4 ரைட் சைடு கொண்டு வரும்போது -4. ஸோ நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா ஆன்சர் x ஈக்குவல் டு -1. ஆன்சர் என்னது x ஈக்குவல் டு -1, y ஈக்குவல் டு 4, z ஈக்குவல் டு 4. செகண்ட் சம்மில் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு லீனியர் ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணுறோம், 2ஆல் டிவைட் பண்ணி எழுதுறோம். ஸோ x ப்ளஸ் 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 11. நெக்ஸ்ட்டு 2 லீனியர் ஈக்குவேஷனை நம்ம அப்படியே வச்சுருக்கோம். The matrix from the above equation is அந்த ஈக்குவேஷனில் மேட்ரிக்ஸாக மாற்றி எழுதும்போது நமக்கு xyz equal to 11, 27, 2. That is equal to ax equal to b ஃபார்மில் இருக்குது. The argument matrix a, b is a, b equal to first a matrix எழுதியாச்சு 3 cross 3. நெக்ஸ்ட் b matrix இந்த லாஸ்ட் காலம் அப்படி எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா r2 implies r2 minus 3r1 r2 எழுதிட்டு 3 into r1 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் 0, 2, -4, -6. அதுதான் r2ல இருக்கும். 0, 2, -4, -6. இப்போ r3 implies r3 plus r1 நம்ம இங்கேருந்தே ஆட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ -1 plus 1 0, 1 plus 2 3, 2 plus 3 5, 11 plus 2 13. நமக்கு வந்து r3 கிடச்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் r2வை 2ஆல் டிவைட் பண்ணி இந்த ரோவில் எழுதியிருக்கோம். 0, 1, -2, -3. நெக்ஸ்ட் ஒன் இந்த டேர்மை நம்ம வந்து 0வா மாற்றணும். ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா கூட 3ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணோன்னா கிடச்சிருமா. ஸோ 1, 2, 3, 11, 0, 1, -2, -3 இதெல்லாம் அப்படியே எழுதியாச்சு இருக்கிறத. ஸோ நெக்ஸ்ட் r3 அப்படியே எழுதிட்டு -3 into r2 -3 into r2 equal to 0, -3, 6, 9. இதை சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் 0, 0, 11, 12. That is 0, 0, 11, 12. The above matrix is in echelon form. Now writing the equivalent equation. இந்த மேட்ரிக்ஸை ஈக்குவேஷன்ஸாக நம்ம ஃபார்ம் பண்ணி எழுதியிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மேட்ரிக்ஸை வந்து ஈக்குவேஷன்ஸாக எழுதும்போது ஃபர்ஸ்ட் 1x, அடுத்து 2y plus 3z equal to ரைட் சைடில் என்ன இருக்குது 11. நெக்ஸ்ட் y minus 2z equal to -3 and z 11z equal to 22. அப்போ நமக்கு z வேல்யூ என்ன கிடைக்கும் 2. z வேல்யூ 2 கிடைக்குது. z வேல்யூ 2ன்னு ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு y equal to 1 கிடைக்கும். ஸோ z and y வேல்யூஸை ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு x equal to 3 கிடைக்கும். ஆன்சர்ஸ் என்னது x equal to 3, y equal to 1, z equal to 2. Second sum, if ax square plus bx plus c is divided by x plus 3, x minus 5 and x minus 1, the remainders are 21, 61 and 9 respectively. In the equation வந்து divided by x plus 1ஆல் டிவைட் ஆகும்போது remainder 21 and x minus 5ஆல் டிவைட் பண்ணும்போது remainder 61, x plus 1ஆல் டிவைட் பண்ணும்போது remainder 9 கிடைக்குது. Find ABC using Gaussian elimination method. Gaussian elimination method யூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்கதே எழுதிக்கலாம். சொல்யூஷன் p of x equal to ax square plus bx plus c when p of x is divided by இந்த டேர்ம்ஸால் டிவைட் ஆகும்போது the remainders are respectively. The remainders are 21, 61, 9 respectively. இப்போ நம்ம வந்து p of அதாவது நம்ம என்ன எழுதியிருக்கோம்னா p of -3, p of 5, p of 1 எழுதியிருக்கோம். அதாவது நம்ம எழுதியிருக்கோம்னா இங்கே 21 கொடுத்துருந்தாங்களா. ஸோ p of -3 equal to 21, p of 5 equal to 61, p of 1 equal to 9. இப்போ நமக்கு இதை பதிலாக p of -3ன்றது p of x ஃபார்முலா நமக்கு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம் -3. ஸோ ax ஸ்கொயர் எக்ஸுக்கு பதிலாக -3, bx எக்ஸுக்கு பதிலாக -3 plus c equal to 21 equal to 9a square minus 3b plus c equal to 21.
This is equation 1. P of 5 equal to 61. 5a into 5 square plus b into 5 plus c equal to 61. 25a plus 5b plus c equal to 61, which is equation 2. P of 1 equal to 9. A 1 square plus b1 plus c equal to 9. A plus b plus c equal to 9, which is equal to equation 3. இப்போ நமக்கு கிடைச்ச இந்த 3 ஈக்குவேஷன்ஸையும் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையும் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு உடைய கோஎஃபிஷியன்ட் 9, -3, நெக்ஸ்ட் 1, நெக்ஸ்ட் இங்கே 25, அடுத்து 5, நெக்ஸ்ட் இங்கே இருக்குது 1, நெக்ஸ்ட் 1, 1, 1 எழுதியாச்சு. ABC matrix which is equal to right side 21, 61 and then 9. இந்த ஃபார்ம் வந்து A is equal to B term படி இருக்குது. So augment matrix என்னது? Augmented matrix A, B equal to first A matrix எழுதிட்டு அடுத்து B வா, so B matrix எழுதியிருக்கோம். இப்போ இந்த மேட்ரிக்ஸை வச்சு நம்ம வந்து A, B, C வேல்யூஸை கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்ணுறோம், R1 R3 சேஞ்ச் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து 1ஆக இருந்தால் நமக்கு ஈக்குவேஷன் சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே தானே 1 இருக்குது. ஸோ இந்த ரோஸ் ரெண்டே சேஞ்ச் பண்ணுறோம். R1 R3 சேஞ்ச் பண்ணி நம்ம இங்கே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டேர்ம் 0வாக மாற்றணும். ஸோ இந்த 3 டேர்மே நம்ம 0வாக மாற்றணும். மாற்றுறதுக்கு இங்கே 0வாக மாற்றோம்னா இங்கே வந்து 25 மைனஸ் பண்ணி சப்ராக்ட் பண்ணிடலாமா? ஸோ R2 இம்ப்ளைஸ் R2 மைனஸ் 25 R1. இது R2 மைனஸ் 25 R1 கீழே இருக்குது. இது ரெண்டு ஆட் பண்ணால் நமக்கு 0 மைனஸ் 20 மைனஸ் 24 மைனஸ் 164 இது எழுதியாச்சு. நெக்ஸ்ட் R3 இம்ப்ளைஸ் R3 மைனஸ் 9 R1. இங்கே 9 0 மாற்றணுமா? ஸோ இதோடைய 9 மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணால் 0 கிடச்சிரும். ஸோ R3 ஃபர்ஸ்ட் ரோல எழுதிட்டு -9 into R1 -9 into R1 ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு வேல்யூஸ் என்ன கிடைக்குது? 0 -12 -8 60 -60. இந்த ரோவையும் அப்படியே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் R3 இம்ப்ளைஸ் இந்த டேர்ம் வந்து நம்ம 0வாக மாற்றணும் இன்னும். ஸோ இதை மாற்றுறதுக்காக R3 இம்ப்ளைஸ் 5R3 -3 into R2 5 into R3 ஃபர்ஸ்ட் ரோல -3 into R2 எழுதிட்டு ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 0 0 32 192. The above matrix is an echelon form and now writing the equivalent equations. Equivalent equations எழுதியாச்சு. and equations எழுதும்போது equal to A B C எழுதியாச்சு. A plus B plus C equal to 9 equation 1 minus 20B minus 24C equal to minus 164. Next minus 32C equal to 192. 32 வால கேன்சல் பண்ணனா C equal to 6 கிடைச்சிரும். C equal to 6 in equation 2. equation 2ல சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு B equal to 1. நெக்ஸ்ட் C வேல்யூஸையும் B வேல்யூவையும் equation 1ல சப்ஸ்டிட் பண்ணனா நமக்கு ஆன்சர் A equal to 2. இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சா? A equal to 2, B equal to 1 and C equal to 6. Third sum, an amount of 65,000 is invested in 3 bonds. 65,000 3 bondsல இன்வெஸ்ட் பண்றாங்க at the rates of 6%, 8% and 10% per annum respectively. The total annual income is 5,000. Annual income அது மூலமா 5,000 கிடைக்குதாமா? The income from the third bond is 800 more than from the second bond. இன்கம் ஃப்ரம் த தேர்ட் பாண்ட் வந்து செகண்ட் பாண்டை விட எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா ₹800 அதிகமாக இருக்குது. டிட்டர்மைன் த ப்ரைஸ் ஆஃப் த ஈச் பாண்ட். யூஸ் காஸியன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து என்ன எடுத்துக்கணும்னா லெட் அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் 6% பாண்டை வந்து நம்ம எக்ஸனும் 8% பாண்டை ஒய்னும் 10% பாண்டை இசட்டுன்னு எடுத்துக்கிறோம். இங்கே வந்து டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க? 65,000. So x plus y plus z equal to 65,000 நம்ம எழுதிக்கலாமா? Which is equation 1. Next 6% கொடுத்திருக்காங்க. 6% of x plus 8% of y plus 10% of z equal to 5,000. Total income வந்து annual income வந்து 5,000 இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம வந்து இந்த டோட்டல் இதெல்லாம் percentage எல்லாம் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது?
5000 கிடைக்குதுன்னு எழுதியிருக்கோம். ஸோ இந்த 100 ரைட் சைடு கொண்டு வரும்போது 5 lakh. நெக்ஸ்ட் இது ஹோல் டேர்ம் ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடை 2ஆல் டிவைட் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? 6/2 = 3, 8/2 = 4, 10/2 = 5. இதையும் 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 2,50,000 which is equation number 2. Also given என்ன கொடுத்துருக்காங்க? Third bond is 800 more than from the second bond. So third bond ஓட வேல்யூ என்னது? 10%. So 10% equal to minus 8/100 y equal to 800 rupees more, so 800. So 100 right side கொண்டு போயிடும். So minus 8y plus 10z equal to minus 80,000. Sorry, 8,000. So divided by 2. 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 40,000 கிடைக்குது. அடுத்து இந்த given 3 ஈக்குவேஷன்ஸையும் மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதியிருக்கோம். That is AX equal to B என்ற ஃபார்ம்ல இருக்கு. The augment matrix AX equal to B is A, B equal to மேட்ரிக்ஸ் ரெண்டையும் A மேட்ரிக்ஸை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு நெக்ஸ்ட் B மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ஈக்குவேஷன் இதை வந்து சால்வ் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ இந்த 3 இதில் இருக்க எலமெண்ட்ஸை 0வா மாற்றணும். இங்கே ஆல்ரெடி 0 இருக்குது. இதையும் 0வா மாற்றணும். இங்கே 0வா 3 இருக்கா? 0வா மாற்றணும் என்ன பண்ணணும்? இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணி இது கூட சப்ராக்ட் பண்ணணும்னா நமக்கு கிடச்சிரும். ஸோ நம்ம R2 minus 3 into R1 ஃபஸ்ட்டு 1 R2 எழுதியாச்சு. minus 3 into R1 எழுதிட்டு சப்ராக்ட் பண்ணணும். 0, 1, 2, 55,000. 0, 1, 2, 55,000. Next R3 implies R3 plus 4, 2. R3 போட்டு plus 4, 2 equal to 0, 0, 0, 13, 60,000. 2,60,000. இப்போ இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸு 0 வைக்காச்சு. அப்புறம் இந்த எலிமெண்ட்டையும் நம்ம 0 ஆக்கணும். 0 வைக்கிறதுக்கு R3 plus 4 into R2 போட்டோன்னா நமக்கு இந்த எலிமெண்ட்டும் 0 ஆயிடுச்சு. The above matrix is in echelon form. Writing the equivalent equation. இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மில் நம்ம ஃபஸ்ட் பிரித்து எழுதிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணலாம். மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதிட்டு அந்த XYZ ஃபஸ்ட்டு 3 ஈக்குவேஷனாக எழுதியாச்சு. அண்ட் தென் அதுலேருந்து தேர்ட் ஈக்குவேஷன் வந்து இசட்டை கண்டுபிடிச்சிருக்கோம். இசட்டை செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணணும். இசட்டை செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு Y equal 15,000. Y இசட்டை 1ல சப்ஸ்டியூட் பண்ணோன்னா X equal to 30,000. The amount invested is 6% பாண்டை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோமா rupees 30,000. 8% பாண்டை ஒய்ன்னு எடுத்திருக்கோம், that is 50,000. 10% பாண்டை இசன்னு எடுத்திருக்கோம், that is 20,000. Next fourth sum, a boy is walking along the path. இந்த பாத்தோடைய ஃபார்ம்ல y equal to ax square plus bx plus c. Throw the points minus 6, 8, minus 2, minus 12 and 3, 8. He wants to meet his friend at p, 16. p, 16ல வந்து பாயிண்ட்ஸ்ல மீட் பண்ண நினைக்கிறான். will he meet his friend? அவன் ஃப்ரெண்டை மீட் பண்ணுவானா? யூஸ் Gaussian elimination method. given equation எழுதிட்டு அது என்னென்ன பாயிண்ட்ஸ் வருதோ அது பாத போதாமா 6, minus 6, 8. ஸோ எக்ஸுக்கு பதிலாக minus 6 and 8, ஒய்க்கு பதிலாக 8 போடலாமா? given equationல போட்டோன்னா நமக்கு ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் 2, minus 12. இந்த பாயிண்ட்டை நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு ஈக்குவேஷன் 2ன்ற லீனியர் ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் 3, 8ன்ற பாயிண்ட் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். கிடைக்கிற ஈக்குவேஷன்ஸை ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2 அண்ட் ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 3 ஈக்குவேஷனே நம்ம வந்து சால்வ் பண்ணால் நமக்கு வேல்யூஸ் கிடச்சிரும். A, B, Cயோட வேல்யூஸ் கிடச்சிரும். இந்த 3 ஈக்குவேஷனே ஃபர்ஸ்ட் நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எடுத்திருக்கோம். தட் இஸ் த மேட்ரிக்ஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் இஸ் AX equal to Bன்ற ஃபார்மில் மேட்ரிக்ஸ் இருக்குது. இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் இஸ் A, B மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு A மேட்ரிக்ஸ் அண்ட் B மேட்ரிக்ஸ் எழுதிட்டு நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட் இது செகண்ட் இது 0 ஆக்கணும். ஸோ R2 implies 9 into R2 minus R1. 9 into R2 minus R1 போட்டாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? 0, minus 12, 8, minus 116. And R3 implies 4, 3 minus R1. 4 into R3 minus R1 போட்டோம்னா 0, 18, 3, 24. 0, 18, 3, 24.
R1ஐயும் R2ஐயும் அப்படியே வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் R3ய பார்க்கணும். இங்க தான் 0 பார்க்கணுமா? நெக்ஸ்ட்டு 18 இருக்க இடத்த 0வா மாத்தணும். ஸோ R2 2 இன்ட்டு R3 எழுதிட்டு நெக்ஸ்ட் 3 இன்ட்டு R2 எழுதும்போது ஆன்சர் என்ன கிடைக்குது? 0, 0, 30 minus 300. The above matrix is in echelon form. Now writing equivalent equation we get. Given இந்த மேட்ரிக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்க மேட்ரிக்ஸை ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன்ஸை நம்ம மேட்ரிக்ஸாக எழுதிக்கிறோம். எழுதிட்டு அதுக்கப்புறமா ஈக்குவேஷன்ஸாக எழுதுறோம். ஃபர்ஸ்ட் ரோவை இதோட மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? 8. திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1. செகண்ட் ரோ இந்த காலமில் மல்டிப்ளை பண்ணோம்னா கிடைக்கிற ஈக்குவேஷனுக்கு ஈக்குவல் டு -116. திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2. தேர்ட் ரோ இங்கே 30 மட்டும்தான் இருக்குது. 30C தான் இருக்குது. ஸோ 30C ஈக்குவல் டு -300. ஸோ C ஈக்குவல் டு -10. substitute C equal to 2 in equation 2ல substitute பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 12B minus 80 equal to -116 minus 12 minus B equal to -36 which is B equal to 3 கிடைச்சிருமா? substitute B and C values in equation 1ல substitute பண்றோம். இப்போ நமக்கு A value நமக்கு என்ன கிடைக்கும்? 36A equal to 36. so A values நமக்கு 1 கிடைக்கும். ஸோ ஏபிசியோட வேல்யூஸ் கிடச்சிச்சா? ஸோ நம்ம கிவன் பாத் ஈக்குவேஷனில் இதை கொடுத்துருந்தாங்களா? இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏ வேல்யூ 1, பி வேல்யூ 3, சி வேல்யூ -10 போட்டோன்னா ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கிடைக்கும். அவன் ஃப்ரெண்டு வந்து 7,16 பாத்தில் மீட் பண்ணுவானா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம 7 வந்து எக்ஸுக்கு பல 7 போட்டோம் அப்படின்னா ஒய் வேல்யூ 60 கிடைக்குதான்னு பார்க்கணும். அதுதான் நம்ம இங்கே கண்டுபிடிக்கிறதுக்காக x ஈக்குவல் டு 7 போட்டிருக்கோம். ஸோ ஒய் ஈக்குவல் டு 7 ஸ்கொயர் ப்ளஸ் 3 × 7 -10 போட்டோம்னா நமக்கு 60 கிடைச்சிருது. ஸோ 7,60 is a point on the path. So he will meet his friend. இந்த path y equal to அந்த pathல வந்துட்டு 7,16 பாயிண்ட் இருக்குது. ஸோ அவன் வந்து அவன் ஃப்ரெண்டை வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.